விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலை. பாமக வேட்பாளர் சி அன்புமணி பின்தங்கினார். அண்ணா அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி முகத்தை அடுத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி முகத்தால் தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டியில் தோல்வி முகத்தில் உள்ள பாமகவினரும் வெடி வெடித்து கொண்டாட்டம். வாக்காளர்களுக்கு ₹1 கூட கொடுக்காத போதும் 2ஆம் இடம் பிடித்துள்ளதாக முழக்கம். விக்கிரவாண்டியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் அதிகாரிகளுடன் பாமகவினர் வாக்குவாதம். தபால் வாக்கு ஒன்றில் 2 சின்னங்களில் குறியீடு இடப்பட்டுள்ளதால் செல்லாத ஓட்டாக அறிவிக்க முறையீடு. நாடு முழுவதும் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். 6 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை. அமலாக்கத்துறையால் தேடப்படும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் இரவு நேரங்களில் சென்னை, கரூரில் ரகசிய நடமாட்டம். கைது செய்யாமல் தமிழக காவல்துறை இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி 4வது நாளாக ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து சிதம்பரம் தொகுதி நிர்வாகிகளுடன் விவாதம். கலைஞர் கருணாநிதி குறித்து தரக்குறைவாக பேசும் சீமானின் வாய்க்கொழுப்பு அடக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. எடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். தமிழகத்தில் அவதூறு பரப்புவதில் ஆதித்தாயே திமுக தான். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆண்டு தமிழகத்தில் ஆட்சியமைக்க வேண்டும் என்ற இலக்கை அடைய உறுதியேற்க வேண்டும். பாமகவின் 36ஆம் ஆண்டு விழாவையொட்டி கட்சியினருக்கு அன்புமணி அழைப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆற்றங்கரைகளில் கட்டப்படும் தடுப்புச் சுவர் பணிகள் 2 மாதங்களில் பணிகள் நிறைவடையும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தகவல். பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும். 560 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. கிட்டக்கிட்ட நம்ம இந்த மொத்த பணிக்கு 76% பணி அங்கே முடிஞ்சிருச்சு. வர செப்டம்பருக்குள்ள மீதி வரைக்கும் முடிஞ்சிரும். தமிழ்நாடு முழுவதும் துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு. 797 மையங்களில் 2,38,000 பேர் எழுதினர்.
காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கண்டெய்னர் விழுந்து ஓட்டுநர் உயிரிழந்ததால் சக ஓட்டுநர்கள் போராட்டம். போதிய பாதுகாப்பு இல்லை என கூறி முழக்கம். வெள்ளம் குறைந்ததை அடுத்து குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி. சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல். பழனி கோவில் தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டித்து இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம். நகர்மன்ற அழைப்பை ஏற்று அனைத்து கடைகளையும் அடைத்து எதிர்ப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கனமழை. இடைவிடாமல் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் கிராம பகுதிகளில் வெள்ளம். சாலையில் ஆறு போல பாயும் மழை நீர். பீகாரில் பெய்த தொடர் கனமழையால் மாட்டுட்லா அருவியில் வெள்ளப்பெருக்கு. சேருடன் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தீவிர கண்காணிப்பு. உத்தராகண்ட் பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் 3 நாட்களுக்கு பிறகு பகுதிகளவு போக்குவரத்து. முழுமையாக போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் தீவிரம். உலக பெரும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் திருமணம் மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது. நாடு முழுவதிலும் இருந்து அரசியல் தலைவர்கள் அம்பானி இல்ல திருமண விழாவில் திரண்டனர். மமதா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் பங்கேற்பு. அம்பானி இல்ல திருமண விழாவிற்கு படையெடுத்த திரையுலக பிரபலங்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி நடிகர் நடிகைகள் பங்கேற்பு. ஆனந்த் அம்பானி திருமண நிகழ்வில் உற்சாகமாக நடனமாடிய நடிகர் ரஜினிகாந்த். பாலிவுட் நடிகர் அனில் கபூர் உள்ளிட்டோருடன் இணைந்து உற்சாகம். கள்ளழகர் கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றம். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்கள் வழிபாடு.